சிந்தாமணி ஃபைனான்ஸ்காரர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. விஜயாவும், மனோஜும். அங்க போயிட்டு பத்திரத்தையும் கேட்குறாரு அந்த ஃபினான்ஷியரு. இருந்தாலும் தயக்கத்தோட குடுக்க யோசிக்கிறாங்க விஜயா. "என்ன மாஸ்டர் இவ்வளோ தூரம் வந்துட்டு யோசிக்கிறீங்க? பணம் எப்படி தருவாங்க? எதனா ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது தருவாங்க. குடுங்க." அப்படின்றாங்க. உடனே மனோஜும், "அம்மா தைரியமா குடும்மா. நான் எப்படியோ அத மீட்டுர்றேன்." அப்படின்ட்டு அவங்க அப்பா மாரி ஒரு சைன் போட்டு குடுக்குறான். விஜயாவும் கையெழுத்து போட்டு குடுக்குறான். அவர் நீட்டுற பேப்பர் எல்லாம். ஒரே சக்சஸ் ஆயிட்டாங்க நம்ம சிந்தாமணி. "அப்பா எப்படியோ என்னோட ஆசை கனவு அந்த வீடு அடையணும்னு சொல்லிட்டு, அத நான் பத்திரத்த வாங்கிட்டேன்னு" சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சிந்தாமணிக்கு இந்த ஃபினான்ஷியரே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் ஃபினான்ஷியல் வீட்லேருந்து வர்றத நம்ம மீனா வந்து பார்த்துடுறாங்க. இவங்க எதுக்கு ஃபினான்ஷியல் வீட்டுக்கு 3 பேரும் வராங்க? தப்பாச்சேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் செல்வமோட கோர்ட் கேஸுக்காக என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணாராம் வக்கீல பார்க்கறதுக்காக முத்து, மீனா, செல்வம் அவங்க ஒய்ஃப் வந்திருப்பாங்க. இங்க சீதாவும் அருணும் வந்திருப்பாங்க. அவங்களோட அட்வொகேட்டுக்காக சமரசமா பேசி தீர்த்துக்கலாம்ப்பா. நீ கோர்ட்டு கேஸுன்னு போனா இது ஜவ்வாட்டு இழுத்துன்னு போகும். ஏன்னா நியாயம் வந்து செல்வம் பக்கம் தான் இருக்கு. செல்வங்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கு. அவர் ட்ரங்க் பண்ணல. அவர் டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா தான் ஃபோன் பேசிட்டு வந்திருக்காங்க. இவரும் ஹார்ன் அடிச்சிருக்காரு. ஸ்பீட் பிரேக்கரும் பிடிச்சிருக்காரு. எந்த தப்பும் இல்லப்பான்னு சொல்றாங்க. அருண் வந்து எங்க அம்மாவோட உயிருக்கு இவ்வளோதான் மதிப்பா மேடம். எங்கள் அம்மா இல்லாத நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்றாரு. முத்தை பார்த்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆயிரு. இவன் எதுக்கு வந்தான்? தேவையில்லாமல் பிளான் பண்ணி தான் கொண்டு இருக்கான்னு சொல்லிட்டு திருப்பி சண்டை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வக்கீலம்மா வந்து சமரசப்படுத்துறாங்க. என்னப்பா இங்கே சண்டை போட வந்தீங்க? தேவையில்லாமல் எதுக்கு இது மாதிரி சமாதானமாக பேச தானே வந்திருக்கோம். கோர்ட் வந்து கண்டிப்பாக ஃபைன் போடும் செல்வத்துக்கு. அதை நீங்களே கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. முத்து என்ன சொல்கிறாரு, ஒரு உயிரோட மதிப்பு வந்து விலை மதிக்க முடியாது தான். இருந்தாலும் செல்வத்தால் என்ன முடியுமோ அதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு செல்வுக்காக ஆதரவாக பேச வந்திருக்காரு முத்துவும் மீனாவும். நம்ம செல்வம் சொல்கிறாரு, என்னால் முடிஞ்சது 1,00,000 மேடம், அதை மாதம் மாதமாக நான் இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறேன்ட்டு. இதை கேட்ட அருண் வந்து, என்னடா எனக்கு பிச்சை போடுறியா? எங்கள் அம்மாவோட உயிர் வந்து 1,00,000 சொல்லிட்டு கத்தி ஆவேசப்பட்டாரு. உடனே செல்வம் வந்து, அமைதியாக இருங்க, எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போடுறீங்க? எல்லாத்துக்காக தான் நான் பேசுகிறேனோ, நீ ஒன்றும் பேச தேவையில்ல, வெளியே போடான்னு தரக்குறைவாக முத்தை பார்த்து பேசுகிறாரு. உடனே வந்து நம்ம முத்து என்ன பண்ணுறாரு, இப்போ அதுக்கு என்ன தான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு நம்ம அருண் என்ன சொல்கிற தெரியுமா, உங்கள் அப்பா இட்டுன்னு வந்து நடு நிற்க வை, நான் கார் ஏற்றி கொண்டு வர்றேன், சரியா போயிடுவோடனே முத்து கோவம் வந்துடுது. யார்டா பார்த்து என்னடா வார்த்தை பேசுகிற? எங்கள் அப்பா ஏன்டா இழுக்கிற? எங்கள் அப்பா பார்த்தா உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சட்டை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க.